என்கிட்ட படிச்சவர் ஒருத்தர் திடீர்னு வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 20-30 போலீஸ்காரங்க வந்தாங்க. பார்த்தோன்னா நான் நினைச்சேன், என்னடா இன்னும் மீட்டிங்கே போகல, அதுக்குள்ள போலீஸ்காரங்க உள்ள வந்துட்டாங்களே அப்படின்னு பயந்துட்டேன். எங்க வீட்டுக்காரமாட்ட சொல்லிட்டேன், சூட்கேஸ்ல பேண்ட் டிக்கெட்லாம் எடுத்து வைப்பா, ஏதாவது அரெஸ்ட் பண்ண போறாங்க போல இருக்குன்னு. உள்ள வந்தோன்னு ஒரு 10 போலீஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு அதிகாரி வந்து சல்யூட் அடிச்சார். எஸ் சார், கைது பண்ற போறதுக்கு முன்னாடி இப்படித்தான் சல்யூட் அடிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு, சொல்லுங்க சார் என்ன சார்னு. நான் தான் உங்களுடைய மாணவன் பிரபாகரன், ஐபிஎஸ், தாமஸ் மவுண்ட்ல டெப்டி கமிஷனரா இருக்கேன் சார். நான் அப்பா 5 நிமிஷத்துல என்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கே கொண்டு போற கற்பனை கொண்டு போயிட்டியாப்பான்னு. ஒரு காவல்துறை அதிகாரி என்னுடைய மாணவன், அவர் என் முன்னாடி அப்படி ஆசிரியர் என்ற முறையில் அடிச்ச சல்யூட் இருக்கு பாத்தீங்களா. நான் வந்து ஒரு பெரிய அரசு துறை அதிகாரியா இருந்திருந்தா கூட அவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டேன். ஒரு ஆசிரியருக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பெருமை இதுக்கு மேல வேற எதுவும் இருக்க முடியாது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தார். சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு என்று பாடிய புரட்சி கவி பாரதிதாசனின் கனவு இன்று நனவாகி இருக்கிறது. தமிழ்நாட்டை தமிழ் மொழியாலும் பண்பாட்டாலும் சிதைக்க நினைத்தவர்கள் இன்று சிதறி போனார்கள் என்ற பாரதிதாசன் கனவு இன்று நமது மாநில சுயாட்சி நாயகர் திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்களின் அரிய செயலினால் பாரதிதாசன் கனவு நனவாகி மாநில சுயாட்சி நாயகன் என்ற விருதை பெற்றிருக்கக்கூடிய நம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு பரிசளிப்பு விழாவை முடித்துவிட்டு சென்றவுடன் வெறும் அரங்கு மட்டும்தான் இருக்கும், நம்ம வெறும் நாற்காலியை பார்த்து பேசுற நிலைமைக்கு ஆளாயிட்டமேன்னு நான் நினைச்சேன். ஆனால் பாரதிதாசனும் தமிழும் தோற்று போகவில்லை என்பதை நிலைநாட்டி கொண்டிருக்கக்கூடிய இங்கு அமர்ந்திருக்கும் ரசிகர்கள் தான் உண்மையான தமிழ் விரும்பிகள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு, இங்க உட்கார்ந்திருக்கிற இந்த கிரௌடு வந்து 1,00,000 பேருக்கு சமமாக நான் கருதி இந்த பட்டிமன்றத்தை தொடங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்னன்னா, ஒரு அருமையான இப்ப தமிழ் மொழியில இயல் இசை நாடகம் தான் இப்படிதான் வரணும். எடுத்தோன்ன இயல் நடத்தப்படணும், அதுக்கப்புறம் பாட்டு பாடணும், அதுக்கப்புறம் நடனம் நாடகம்லாம் அதுக்கப்புறம் கேட்டாதான் சுகம். ஆனா இங்க ரிவர்ஸ்ல மாறிடுச்சு. எடுத்தோன்ன நாட்டியம், அதுக்கப்புறம் இசை, அதுக்கப்புறம் இயல். தமிழன் சாதாரணமா வைக்கல, இயல் இசை நாடகம்னா அந்த ஆர்டர் இன்னைக்கு மாறினாலும் இயலை கேட்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான தமிழ் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். பாரதிதாசன் பாடல்களிலேயே ரொம்ப அழகான ஒரு பாட்டு எதுன்னா, அண்ணா அவர்கள் கதை வசனம் எழுதிய ஓர் இரவு படத்துல அந்த பாட்டை இங்க நடன மங்கையர்கள் ரொம்ப அழகா அபிநயம் பிடித்து ஆடி காமிச்சாங்க. துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, அன்பிலா நெஞ்சில் தமிழில் பாடி நீ அல்லல் நீக்க மாட்டாயா. துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, எமக்கின்பம் சேர்க்க மாட்டாயா. அறமும் மரமும்
அறிவில்லாது அழிவில்லாத போதும் அறம் எது மரம் எது என்று நமக்கு திக்குமுக்காடி அந்த மாதிரி மனசாட்சி அப்படி நெருக்கடிக்கு உள்ளாகும் போது எதை கேட்டா நமக்கு அறிவு விளக்கம் கிடைக்கும் அப்படின்னு பாரதிதாசன் சொல்றார். சிக்னல்ல வந்துட்டு இருக்கான், ரெட்டு போட்டிருக்கான், போலீஸ்காரங்கள் இல்ல, ஒருத்தர் இல்ல. அப்ப பின்னால உட்காந்துருக்கேன், போட போட ஒருத்தர் இல்லையில போட அப்படிங்கிறான். அவனுக்கு மனசு இல்ல, திரும்ப கிரீன் வர வரைக்கும் இருந்து போறான் பாருங்க. அவன் தான் உண்மையான நாட்டினுடைய சட்டதிட்டத்தை மக்களுக்காக கடைபிடிக்கிறவன். இந்த நேரத்தில் வள்ளுவருடைய ஒரு சொல்லை கேட்டால் அதற்குரிய தீர்வு கிடைக்கும் சொல்றார். அறமும் மரமும் எது என்றே அழிவில்லாத போது இறைவனாரின் திருக்குறளில் ஒரு சொல் இயம்பி கேட்க மாட்டாயா அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொல்றார். துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, அன்பில்லா நெஞ்சில் தமிழில் பாடி நீ அல்லல் நீக்க மாட்டாயா. அன்பே இல்லாத ஒரு கொடுமைக்காரன் அவன்கிட்ட கூட தமிழ் மொழியை கொஞ்ச நேரம் பேசினா அவன் அன்புள்ளவனாக மாறி விடுவான். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க ஒரே மொழி நம் தாய்மொழியான தமிழ் மொழி என்பதை பாரதிதாசன் சொல்றார். காரணம் என்னன்னா, அம்மா அப்பா இந்த ரெண்டு சொல் தமிழ் சொல் தான். அம்மாங்கிற சொல் பாத்தீங்கன்னா நம்ம வேதனைப்படும் போது சொல்றப்ப இந்த அம்மாங்கிற சொல்லும் போது வேதனை குறையும். ஆஸ்பத்திரியில் ஆபரேஷன் பண்ணி ஒருத்தன் படுத்திருக்கான், அம்மா அம்மான்னு கத்துனான் வலி குறையிறதுக்காக. ஆனா அப்பாங்கிற சொல்ல எப்ப சொல்லுவான்னா வலியெல்லாம் தீர்ந்துகிட்டு இருக்கும் போது, வலி குறையும் போதுதான் அப்பா அப்படின்னா. வலி வரும்போது அம்மா, வலிகள் குறையும் போது அப்பா. இந்த தமிழகத்தின் வேதனைகளையும் வழிகளையும் குறைத்த ஒரு முதலமைச்சர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர். அதனால்தான் இந்த தமிழகத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அவரை அப்பா என்று அழைப்பதற்கு காரணம் அந்த தமிழ் சொல்லுக்கு ஒரு அழகு இருக்கு. அம்மாங்கிற சொல்லை சொல்லும் போது வேதனை தீர்வதும், அப்பா என்ற சொல்லும்போது வேதனை குறையும் போது அப்பா என்ற சொல்லை உச்சரிப்பதும் தமிழ். தமிழ் என்ற அந்த வார்த்தையை எடுத்து பாருங்க. முதல் எழுத்து வல்லினா, இரண்டாவது எழுத்து மெல்லினா, மூன்றாவது எழுத்து இடையினா. இதுக்குள்ளேயே எவ்வளவு அழகு இருக்கு பாருங்க. தமிழன் எடுத்தொன்ன ஒரு வல்லமையை காமிச்சாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டான். அதுக்கடுத்து இடையினத்தை பயன்படுத்துவான் லைட்டா, பாத்துக்கலாமா. அதுக்கப்புறம் இது மெல்லினத்தை பயன்படுத்தி, இது ரெண்டும் வரல அப்படின்னு சொன்னா வல்லினத்திற்கும் மெல்லினத்திற்கும் இடைப்பட்ட அந்த ஒரு சக்தியை பயன்படுத்தி தமிழன் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்த முடியும் என்பதற்கு தமிழ் என்கிற அந்த ஒரு சொல்லில் இருக்கக்கூடிய 3 எழுத்துக்களே தமிழனுடைய பண்பை இன்னைக்கு நிலைநாட்டி காட்டி கொண்டிருக்கிறது. என்கிட்ட படிச்சவர் ஒருத்தர் திடீர்னு வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 20-30 போலீஸ்காரங்க வந்தாங்க. பார்த்தோன்னா நான் நினைச்சேன், என்னடா இன்னும் மீட்டிங்கே போகல, அதுக்குள்ள போலீஸ்காரங்க உள்ள வந்துட்டாங்களே அப்படின்னு பயந்துட்டேன். எங்க வீட்டுக்காரமாட்ட சொல்லிட்டேன், சூட்கேஸ்ல பேண்ட் டிக்கெட்லாம் எடுத்து வைப்பா, ஏதோ அரெஸ்ட் பண்ண போறாங்க போல இருக்குன்னு. உள்ள வந்தோன்னு ஒரு 10 போலீஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு அதிகாரி வந்து சல்யூட் அடிச்சார். எஸ் சார், கைது பண்ற போறதுக்கு முன்னாடி இப்படித்தான் சல்யூட் அடிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு, சொல்லுங்க சார் என்ன சார்னு. நான் தான் உங்களுடைய மாணவன் பிரபாகரன், ஐபிஎஸ், தாமஸ் மவுண்ட்ல டெப்டி கமிஷனரா இருக்கேன் சார். நான் அப்பா 5 நிமிஷத்துல என்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கே கொண்டு போற கற்பனை கொண்டு போயிட்டியாப்பான்னு. ஒரு காவல்துறை அதிகாரி என்னுடைய மாணவன், அவர் என் முன்னாடி அப்படி ஆசிரியர் என்ற முறையில் அடிச்ச சல்யூட் இருக்கு பாத்தீங்களா. நான் வந்து ஒரு பெரிய அரசு துறை அதிகாரியா இருந்திருந்தா கூட அவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டேன். ஒரு ஆசிரியருக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பெருமை இதுக்கு மேல வேற எதுவும் இருக்க முடியாது. அதனால பாரதிதாசனுக்கு ஆசிரியர் யாருன்னா பாரதியார். எல்லாரும் நினைப்பாங்க பாரதிதாசன். பாரதி வந்து ஒரு பிராமணர், ஐயர். தாசன்கிற வார்த்தை வந்து சமஸ்கிருத சொல்.
ஒரு ஐயருடைய பெயரையும் தாசன் என்ற சமஸ்கிருத சொல்லையும் சேர்த்து ஒரு பேரா வச்சிருக்காரு. இவர் எப்படியா தமிழ் பற்று உள்ளவரா இருப்பாரு அப்படின்னு யோசிப்போம். ஆனால் பாரதிதாசனை பற்றி கலைஞர் சொன்ன வார்த்தை, அவர் கருத்துக்களை தந்தை பெரியாரிடமிருந்து எடுத்துக்கொண்டார், கவிதை நடையை பாரதியிடமிருந்து எடுத்துக்கொண்டார். பெரியாரின் கருத்துக்களை பாரதியின் புதுக்கவிதையோடு இணைத்த பெருமை பாரதிதாசன் என்ற புரட்சி கவிஞனைத்தான் சார். அவர் சொன்னாரே, உதாரன் அமுதவள்ளின்னு ஒரு கதை, அது பில்கனியம் என்ற ஒரு சமஸ்கிருத கதையை பாரதிதாசன் தமிழ் படுத்திய அந்த கதையை எழுதினார். அது என்ன கதைன்னா, அமுதவல்லின்னு ஒரு இளவரசி, அந்த இளவரசிக்கு எல்லா கலைகளையும் அவங்க அப்பா கத்துக் கொடுக்கிறார். காவியம் கற்றுக் கொடுக்கிறார், ஓவியம் கற்றுக் கொடுக்கிறார், நடனம் கற்றுக் கொடுக்கிறார், நாட்டியம் கற்றுக் கொடுக்கிறார். தமிழ் கத்துக் கொடுக்கறதுக்கு யாராவது ஒருத்தனை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு அழகான புலவன் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டி ஷர்ட் போட்டு அப்படி இருக்க ஒரு மாடர்ன் புலவர் ஒருத்தர், அவரை கூட்டிட்டு வர்றாங்க. உங்க மகளுக்கு இந்த இளம் புலவர் தமிழ் சொல்லி கொடுப்பாரு. அப்ப அந்த மந்திரி எச்சரிக்கிறான், ரொம்ப ஆள் அழகா இருக்காரு, இளவரசி ஏதாவது மயங்கிட்டா பிரச்சனை ஆயிரும், இளவரசிய லவ் பண்ணான்னு பஞ்சாயத்து ஆயிரும். அதனால என்ன செய்யலான்னு நடுவுல ஒரு திரையை கட்டி அமுதவல்லி அந்த பக்கம் உட்கார வச்சு, இளவரசர் உதாரணம் அந்த புலவர் இந்த பக்கம் உட்கார வச்சு, நீ திரையை கட்டிக்கிட்டு வெறும் தமிழ் அப்படி சொல்லி கொடு, என் மக கேட்டுக்கிட்டே தமிழ் படிச்சிருவான். அப்படி இருந்து ஏதாவது லவ் ஆகி போயிரும்ட்டு என்ன ஐடியா பண்றாங்கன்னா, அந்த இளவரசிகிட்ட என்ன சொல்றாங்கன்னா, புலவருக்கு கண்ணு தெரியாதுன்ட்டான். அப்ப கண்ணு தெரியாதவர் லவ் பண்ண மாட்டா அப்படின்னு பிட்ட போட்டாங்க. இளவரசர்கிட்ட அந்த புலவர்கிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா, இளவரசிக்கு தீர்க்க முடியாத நோய், அதனால பாத்துக்கிறீங்க, நடுவுல ஸ்கிரீனு, நீ தமிழ் சொல்லிக்குடியா அப்படின்னு சொல்றப்பதான் விஜயகுமார் சொன்ன பாட்டை அவர் சொல்றார். நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகிறாய் ஒளிமுகத்தை அப்படின்னு இளவரசி பாக்குறா. கண்ணு தெரியாதவன்ல சொன்னாங்க, நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகிறாய் ஒளிமுகத்தைன்னு சொல்றானு, கண்ணு தெரியாதவனுக்கு இவ்வளவு அழகு எப்படி தெரியும்? யோசிச்சிருச்சு, நம்மளை ஏமாத்திட்டாங்க. உடனே அந்த பாடல் வரியை கேட்டோன்னே இளவரசி வெளியில வந்துட்டா ஸ்கிரீனை விட்டு. இளவரசனுடைய முகத்தை பார்த்து, அந்த புலவருடைய முகத்தை பார்த்த உடனே, ஆஹா இவ்வளவு அழகான வாலிபன் இவ்வளவு அருமையான தமிழ் பேசுகிறான்னு ரெண்டு பேருக்கு லவ் ஆகி போச்சு. வழக்கம் போல ராஜாவே நேர்ல ரெண்டு பேருக்கும் கொலை தண்டனை கொடுக்கிறாரு. அந்த நேரத்தில் அவன் பாடுகிற பாடல் தான் தமிழ் மக்களுக்கு அவன் சொல்லிய தமிழ் பற்றை ஊற்றிய பாடல். அந்த பில்கனியம்ங்கிற அந்த சமஸ்கிருத கதையில அன்னைக்கே பாருங்க, ஆணவ கொலை நடந்திருக்கு. எதுக்காக? நல்ல தமிழ் படிச்ச ஒரு புலவன், அவன் தமிழ்ல தன்னுடைய மகளை லவ் பண்ணிட போறான்னு பொய் சொல்லி மறைத்து, பொய்களால் தமிழர்களை ஏமாற்ற முடியாது என்பதற்கு எங்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தான் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு.